ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சுவையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேக வச்சு எடுத்துடணும். ரொம்ப கொள்ளைய வேக வச்சிடக்கூடாது. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுணும். இது கூட 2 குட்டி தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த புதினா இலை சேர்த்த உடனே சூப்பராக ஒரு வாசனை வரும். இது ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ண உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மிதமான தீயிலேயே வச்சு நல்லா வதக்க அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா இறங்கிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய புதினா உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான கத்திரிக்காய் புளிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியை லேசாக வதக்கி விட்டுட்டு தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனை போய் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 150 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம்.
ஸோ 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டணும். கத்திரிக்காய் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டலாம். இந்த கத்திரிக்காய் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது, பிஞ்சாக இருக்கிறதுனால நான் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களோட கத்திரிக்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சு கத்திரிக்காய் பாதி அளவு வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காயோட அந்த புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வெந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது பருப்பு சாதம், தயிர் சாதம், அப்புறம் லெமன் ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியணும். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு கீறின பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து இது லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுட்டு நான் 250 கிராம் வெண்டைக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அப்புறம் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இதை அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த விழுவிழுப்பு தன்மை வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்க வதங்க அந்த விழுவிழுப்பு தன்மை வந்து குறையும். இந்த மாதிரி குறைஞ்சதுக்கு அப்புறமா அது கூட ஒரு தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பொடியோட பச்சை வாசனை போய் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பொடியோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு திக்கான புளி கரைசலாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கொல கொலன்னு வரணும், கொஞ்சம் திக்காக வரணும். இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இடையில அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்து தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றி பச்சடி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட்லாம் சேர்த்து ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீவி பொடியாக வெட்டியிருக்கேன்.
பீட்ரூட்டும் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை அதே அளவை வெட்டியிருக்கேன். காய் எல்லாமே ஒரே அளவாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் அது ஒன்று போல் வேகும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். காய் வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் வந்து ஆஃப் ஆகி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் எண்ணெயில் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டணும். அடுத்து ஒரு சின்ன தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேகணும். இந்த மசாலாவோடு சேர்ந்து காய் வேகணும். ஆல்ரெடி காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ மசாலா காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்பு, சாம்பார் சாதம், அப்புறம் ரசம் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.